Hello friends, this is Sundar. Welcome to the second SQL injection tutorial. போன tutorialல ஒரு SQL vulnerable site வந்து எப்படி exploit பண்ணுறது, SQL inject பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த SQL injectionல வந்து அந்த மாதிரி vulnerable site எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்லையுமே SQL injection vulnerability இருக்காது. எப்படின்னா SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்கிற சைட்ஸை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கூகுள் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். நார்மலாக ஏதாவது சர்ச் பண்ணாலும் கூகுள் ஹெல்ப் பண்ணும், இதுக்கும் வந்து கூகுள் தான் ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து ஒரு டாபிக் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. கூகுள் டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து கமாண்டை வந்து கூகுளில் என்டர் பண்ணி அது மூலமாக சர்டைன் ரிசல்ட்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் admin.php அப்படின்ற வேர்டு இருக்க URL எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் கூகுள் கிட்ட ஒரு கமாண்ட் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னா இன் URL admin.php இப்படி டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வர எல்லா லிங்க்ஸுமே அட்மின் அப்படின்ற வேர்டு இருக்கும். எல்லா லிங்க்ஸ்லையுமே இங்கே பாருங்கள், admin.php. இப்போது நம்ம இந்த கமாண்ட் மூலமாக என்ன சொல்கிறோன்னா இன் URLன்றது வந்து யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், அதாவது வந்து இந்த www.google.co.in இதுதான் வந்து அந்த URL. இந்த URL வந்து நம்ம admin.php அப்படின்ற வேர்டு அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கூகுள் கிட்ட நம்ம கமாண்ட் கொடுக்குறோம். இந்த கமாண்ட் மூலமாக நம்ம வந்து அந்த மாதிரி URLs மட்டும் எடுக்கலாம் தனியாக. ஸோ இப்படி தான் ஃபில்டர் பண்ணுறது. இதுக்கும் வந்து நம்ம வல்னரபிள் சைட் கண்டுபிடிக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா வல்னரபிள் சைட்டை வந்து நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். in URL by.php id equal to, அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த by.php by மட்டும் இல்லை, இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ், ஸ்கூல், ஆர்டிக்கல் என்ன வேணாலும் இருக்கலாம். .php id equal to இந்த ஃபார்மேட்டில் இருக்க எல்லா சர்வர்ஸில் மோஸ்ட்லி 99% சர்வர்ஸ் எல்லாமே வந்து SQL vulnerability. அதை வந்து நம்ம வந்து கூகுள்லேருந்து டைப் பண்ணுறோம். ஸோ இன் URLல இந்த வேர்டு இருந்ததுனாலே அது SQL vulnerable 99% அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணி இதை வந்து என்டர் பண்ணுறோம். இப்போ கீழே வர எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா shop.php அதாவது by.php இல்லாமல் இந்த ஃபார்மேட்டில் இருக்க எல்லா URLையுமே அதை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். shop.php id equal to 6 இந்த மாதிரி. இப்போ வந்து இந்த லிங்க்கை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இது ரைட்டா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும்ல. நம்ம எப்படி செக் பண்ணணும் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். URL பக்கத்தில் ஒரு சின்ன சிங்கிள் அப்போஸ்ட்ரோஃபி அதை வந்து கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ODBC எரர் மெசேஜ் இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இந்த URL வந்து SQL இன்ஜெக்ஷனுக்கு வல்னரபிள் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கூகுளை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். கூகுளால் இது மட்டும் இந்த கூகுள் டாக்ஸால் வந்து இந்த ஒரு யூஸ் மட்டும் இல்லை, இதில் ஒரு இன்னொரு டிப்ஸும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எனக்கு வந்து ரூபி ப்ரோக்ராமிங் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் இன்னொரு பிளேலிஸ்ட்டில், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு வந்து புக்ஸ் நிறைய படிக்க வேண்டியிருக்கு, ரூபி புக்ஸ். ஸோ வந்து நான் வந்து ரூபி குக் புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இது வந்து இந்த வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஆக்சுவலி இது எவ்வளோ ப்ரைஸ்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இதை பர்ச்சேஸ் பண்ணணுன்னா $32, எல்லா புக்ஸுமே $32, $41 அதாவது ப்ரைஸில் தான் வருது. இந்த புக் வந்து $39 நினைக்கிறேன், $39.99 இந்த புக்கு. இது ரூபி குக் புக் ரெசிபீஸ் ஃபார் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஸ்கிரிப்டிங் பை லூகாஸ் கார்லசன், லியோனர்ட் ரிச்சர்ட்சன், இவங்க 2 பேர் எழுதின புக் இது. பட் இதுதான் பெஸ்ட் புக்குன்னு நான் வந்து கேள்விப்பட்டது. ஸோ இந்த புக்கு எனக்கு வேணும், பட் ஆனால் என்கிட்ட பைசா சுத்தமாக இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், கூகுள் டார்க்கை யூஸ் பண்ணி இந்த புக்கை நான் எடுக்க போகிறேன். எப்படின்னா இது வந்து ஹேக்கிங் கிடையாது, ஜஸ்ட் இது வந்து பைரசி தான். இது வந்து கம்ப்ளீட்லி இல்லீகல். இருந்தாலும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உங்களுக்கு சொல்லித்தரேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணுன்னா. ஸோ இப்போ வந்து ext:/pdf இந்த புக்கோட நேம் என்ன, ரூபி குக் புக் வித் ஆத்தர். காப்பி பண்ணிக்கோங்க, Ctrl+V பேஸ்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய லிங்க்ஸ் வரும். இதில் ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக இது என்ன நடக்குது நான் இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து நான் IDM யூஸ் பண்ணுறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகுது. ஆக்சுவலாக இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு PDF ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூபி குக் புக்.
ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். EXT அப்படின்றது வந்து எக்ஸ்டென்ஷன் பிடிஎஃப், அதாவது வந்து பிடிஎஃப் அடோப் ரீடர் ஃபார்மேட். ஸோ EXT பிடிஎஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்க எக்ஸ்டென்ஷனில் இருக்க எல்லா ஃபைல்ஸையும் நம்ம வந்து லிஸ்ட் பண்ணணும் கீழே அப்படின்னு சொல்லி கூகுள் கிட்ட நம்ம கமெண்ட் கொடுக்குறோம். இப்போது அந்த பிடிஎஃப் ஃபைலோட ஹெட்டிங் என்னவாக இருக்கணும், அதில் என்ன கீவேர்டு இருக்கணும்னா இந்த புக்கோட நேமை நம்ம வந்து என்ட்ரு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புக்கோட நேம் நம்ம ஃபுல்லாக வந்து வித் ஆத்தர் என்ட்ரு பண்ணுறதுனால கரெக்டான புக் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த ரூபி குக் புக். ஸோ வந்து $39 கொடுத்து நான் அந்த புக்கை படிக்கிறத விட நான் வந்து இதை ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணுறேன். பட் இது வந்து கம்ப்ளீட்லி இல்லீகல். இருந்தாலும் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக ஒன்று கிடைக்கும்போது யூஸ் பண்ண வேணான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து கூகுள் டாக்ஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது கூகுள் டாக்ஸில். பட் நம்ம SQL இன்ஜெக்ஷன் பற்றி பார்க்குறதுனால கூகுள் டாக்ஸை வந்து நம்ம இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து கண்டுபிடிச்ச வெப்சைட்டை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.